கோவம் வரும்போதெல்லாம் அடிப்பானோ? இது வரைக்கும் 18 முறை அடி வாங்கியிருக்கா. மாமி நீ சும்மா ரெடி. தினமும் அடி உத தான் போங்க. 2 பேரும் சேர்ந்து வராததால நேச்சர் ஆஃப் கேஸ் எனக்கு சரியா புரியல. ஆனா ஒன்னு பண்ணலாம். மியூச்சுவல் கன்சென்ட்னு ஒன்னு இருக்கு. 2 பேரும் மனசு ஒத்து எழுதி கொடுத்தா சீக்கிரமா விவாகரத்து வாங்கிடலாம். எப்படியாவது முடிச்சு கொடுத்துருங்க சார். பெருமாள் உங்களை நன்னா வச்சிருப்பார். ஒரு வக்கீல் நோட்டீஸும் ஒரு ஃபார்மும் தரேன். அதுல உங்க ஆத்துக்காரர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா நல்லபடியா முடிஞ்சிடும். அப்படி அவர் சம்மதிக்கலன்னா என்னோட வக்கீல் நோட்டீஸ் கொடுக்கிற கெடு தேதியில கோர்ட்டுக்கு 2 பேரும் வரணும். சரியாமா? மனசை மாத்திக்க நினைக்கிறியா? நான் கல்யாண வாழ்க்கையை கேட்கல, மதத்தை கேட்கிறேன். முதல்ல அவன்கிட்ட இருந்து வெளியே வரட்டும். மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். உங்க தாத்தா ஒரு காலத்துல பெருமாள் கோயில்ல தர்மகர்த்தா. உங்க அப்பா பேர் இன்னும் கோயில் கமிட்டில இருக்கு. அவ காலங்கடந்து வயசானப்போ ஏதோ காரணம் சொல்லிட்டு மாறிட்டா. நீ இப்பதான் வாழ ஆரம்பிச்சிருக்க. சாப்பாட்டு விஷயத்திலேயே உன்னால ஒத்து போக முடியலையே, அவனோட காலம் பூரா எப்படி குடும்பம் நடத்துவ? பிரெட் அண்ட் வைன் சொல்றாளே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஃபிளஷ் அண்ட் பிளட்னு அர்த்தம்.